வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட். ஈவினிங் டைம் எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன். வெளியே போனேன். சாப்பிட்றேன் இல்லை, ஒரு டீ காஃபி சாப்பிட்றப்போ எதனா ஒன்று சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். சரி, ப்ரெட்டு வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்னு போனால் ப்ரெட் அங்கே இல்லை. சரி, பக்கத்துலேயே ஒரு பெரிய கடாயில் குட்டி குட்டி சம்சா போட்டு எடுத்தான். கம 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 கமன்னு வாசனை சூப்பராக இருந்துச்சு. சரி சொல்லிட்டு 100 கிராம் எவ்வளோ பண்ணு கேட்டால் 20 ரூபான்னு சொன்னான். கொடுப்பான்னா 6 சம்சா வந்துச்சு. மருமகன் வந்து அவங்க அம்மா வீட்டு போயிருக்காங்க. சரி, அவங்களும் வாங்கலாம் பார்த்தா அவங்க இல்லை. சரி, 6 சம்சா போதும். சூரிய 2 சம்சா, எங்கள் ஒய்ஃபு 2 சம்சா, நான் 2 சம்சா. சூரிய கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டான். நான் 2 சம்சா சாப்பிட்டேன், இவங்க 2 சம்சா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டப்புறம் ஒன்று சாப்பிட்றப்போ ஒன்றும் தெரில. சாப்பிட்டு காப்பியெல்லாம் சாப்பிட்டு உட்காறேன். தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்றப்போ நல்லா இருக்குது, சாப்பிட்டப்புறம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 50 வயசு மேலே ஆனப்பறம் அந்த எண்ணெய் பலகாரம் அவாய்ட் பண்ணுன்னு தெரியுது. மூளைக்கு தெரியுது, ஆசைக்கு தெரியல. வாய் ஒரு மாதிரி இல்லை. இப்போ அதை சாப்பிட்டு இன்னும் சாப்பிடக்கூடாது. அது பதிலாக ஒரு தோசை, ஒரு இட்லி ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிடலாம், ஒன்றாவது. ஹோட்டல் ஃபுட்டு உடம்பு நல்லதாக கெட்டதான்னு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிக்கும். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? உனக்கு ஹோட்டல் ஃபுட்டை ஏன் கரண்டி கைட்டி போடுறேன்? கண் சுத்தமாக தெரிலங்க. கண்ணாடி காட்டிட்டேன், சுத்தமாக தெரில. கண்ணு தெரியலையா? குத்து மதிப்பாக தான் பார்த்துட்டு இருக்கேன். உன் மூஞ்சி உனக்கு தெரியல. இப்போ நான் கைட்டேன், எனக்கு கூட தெரியாது. எதுவுமே தெரியுது, மக்களாக தெரியுது. சுத்தமாக தெரியல, எதுவுமே சுத்தமாக தெரியலையா? இது எவ்வளோ? அதெல்லாம் தெரியும். அது இதெல்லாம் தெரியும். சுத்தமாக தெரியல, அதான் தெரியாது. இப்போ தெரியுதா மூஞ்சி? அதாவது எனக்கு வந்து ஃபிகர் மேலே ஃபிகர் உட்காந்துருக்கும், நம்பர் மேலே நம்பர் உட்காந்துருக்கும். என் உருவத்து மேலே ஒரு, அதாவது ஒரு 45 வயசு தாண்டிச்சனால எல்லாருக்கும் இந்த ஐசைட் ப்ராப்ளம் வரதான் செய்யும். எனக்கு வந்து இது படிக்கிறப்போ மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ கண்ணாடி புதுசாக மாற்றினேன் இல்லைங்களா? அப்போ வந்து அவர் சொன்னார், கண்டினியூஸாக நீங்கள் ஃபுல் டே போட்டுகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பவர் வந்து வேரி ஆகாது. அதாவது கம்மியோ ஜாஸ்தி, நம்ம இருக்கிற பவரோட ஜாஸ்தி ஆகாமல் இருக்கும். இதே போட்டு தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும் சொன்னார். இப்போ இதே போடாத கண்ணு தரன்றிய? அது நான் போட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் போட்டுன்னு தான் இருக்கேன். எனக்கு ஜஸ்ட் இந்த கேமராவில் கண்ணாடி போட்டால் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அப்போ வந்து சுத்தமாக கண்ணு தெரியல. நான் கூட அந்த கேமராவில் போட்டிருக்கேன். என் கண்ணு தெரியாது, என் கண்ணு மேலே ஏதோ இது. அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம இப்போ எடுத்துகிட்டா கூட எடுத்துடலாம், நம்மளுக்கு எடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு குத்து மதிப்பாக பேசிட்டு அப்லோட் பண்ணுறோம். நான் வந்து படிக்கிறப்போ மட்டும்தான் கிளாஸ் போடுவேன், மற்ற சமயம் போடவே மாட்டேன். நான் இங்கே எனி டைம் போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது தெரியுமா? நம்ம கிட்ட பார்வை தூர பார்வைன்னு இருக்குது. நம்மளது கிட்ட பார்வை. நீங்கள் ரீடிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க, இது பவர் கிளாஸ் நான் போட்டிருக்கேன். எனக்கு பவர் கிளாஸ் சொன்னாங்க, நான் போடுறதில்ல. இவங்க பவர் கிளாஸ் போட ரொம்ப காஸ்ட்லி. எவ்வளோ இது? 2000 ரூபாவா? 2600. இது எவ்வளோ தெரியுங்களா? எவ்வளோ சொல்லுது? இது ஒரு 100 ரூபாக்குள்ள இருக்கும். 90 ரூபா. இந்த மாதிரி 5 வச்சுருக்கேன். எந்த பக்கம் போனாலும் ஒன்று ஒன்று கிடைக்கணுன்ட்டு. கீழே போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் 2000 ரூபா அட்டப்புக்குன்னு போடும். அதுக்கோசரம் தான். நம்ம ரீடிங் கிளாஸ் மட்டும்தான். ஓகே, இது நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வானத்து மேலே நிற்கிற மாதிரி இருக்குது இந்த கண்ணாடியை போட்டேன்னா. ஒருத்தருக்கு ஒரு பவர். ரைட், ஓகே. அப்புறம் என்ன விஷயம்? வேறு எதனா பேசணுமா? இன்னும் தெரியலையா? கண்ணு தெரியலையா? குத்து மதிப்பாக தான் பேசுகிறோம். அதாவது நம்ம வந்து ஒரு குழந்தைய பார்க்குறோம். அந்த குழந்தை இப்போ தான் அந்த குழந்தைய பார்த்தோம், அதுக்குள்ளே 5th வந்துச்சு, 10th வந்துச்சு, +2 போயிடுச்சு, காலேஜ் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறோம் சார், நம்மளுக்கு வயசாகணும் இன்னும் என்றதே கிடையாது. நம்ம பாப்பு குட்டின்னு ஒரு குழந்தைய இதுக்கு வளர்த்துருந்தோம். குட்டியாக நம்ம வீட்டில் இருந்துச்சு. இப்போ அது +1 படிக்குது. அது டென்த்து படிக்குது. கடகடன்னு வளர்ந்துச்சு. அது வளர்ந்தது தெரியல, அது வளர்ந்தது தெரியாத தெரியல, நம்மளுக்கு வயசானது தெரியல. பற்றியா ஒரு 15 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும்? அதான் நாட்கள் ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு 10 வீடியோவில் பார்க்குறவங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த வீடியோஸ் இருந்தது, எப்படி இருந்தோம், இப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த பழைய வீடியோ தான் இதில் ஜாயின் பண்ணிக்காங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் அப்போத்துலேருந்தே ஒரு 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும். விக்கி அப்போ எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கும்? நிறைய பேர் கேட்டுறாங்க, விக்கி எப்படி அவ்வளோ ஒல்லியானான்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் அந்த பழைய வீடியோ தான் ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் பாருங்களேன், இது 2 பேர் உட்காந்து வீடியோ தான் இருக்குது. பழைய வீடியோ சும்மா கட் பண்ணி ஃபோட்டோ மட்டும் போடுறேன் பாருங்கள். இந்த ஒரு 5 வருஷத்துலேயே இவ்வளோ வித்தியாசம் இல்லை? 5 வருஷத்துக்கு முன்னாடி விக்கி கல்யாணம் ஆகலை, நம்மளுக்கு பேரன் இல்லை. விக்கி கல்யாணம் ஆகிடுச்சு, பேரனும் போனோம்னா பேரன் 2 வயசு ஆக போகுது. பொண்ணு 3 வயசு ஆகிடுச்சு இல்லை? இதோ அடுத்த மாதம் ரெண்டாவது பர்த்டேக்கு வந்து திருப்பதி 2 வயசு ஏறணுன்னு திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுன்னு வர வேண்டின்னு இருக்கேன். நானும் மொட்டை அடிக்க வேண்டின்னு இருக்கேன் குழந்தைக்கோசரம். குழந்தை எல்லாம் மொட்டை அடித்து காது குத்துவாங்க இல்லையா? அது ஒரு விசேஷம் தான். அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான்.
அதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நான் மொட்டை அடித்தா எனக்கு ப்ரோக்ராம் வருமா வராதுன்னு நினச்சேன். போன தடவை மொட்டை அடிக்கிறப்போ மொட்டை ப்ரோக்ராம் நிறைய வந்துச்சு எனக்கு தெரியுமா. அவர் விக் வாங்கிட்டேன், விக் வாங்கி போட்டு இப்போ கூட ஒன்று தாடி கடகடன்னு வளர்ந்துடும், முடி வளர தான் லேட் ஆகும். இந்த முடி வளர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. ரைட், உனக்கு பிடிச்ச கோயில் எது? எனக்கு பெருமாள் கோயில் எல்லாமே பிடிக்குங்க. ஆக்சுவலாக திருப்பதி பெருமாள் கோயில் இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிறது வந்து எல்லா பெருமாள் கோயிலுமே, ட்ரிப்ளிகேனில் இருக்க பெருமாள் கோயில், டி நகரில் இருக்கிற பெருமாள் கோயில், அப்புறம் வந்துட்டு திருநீர்மலை நம்ம போவோம் இல்லையா, அந்த பெருமாள் கோயில், எல்லா பெருமாள் கோயிலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா கோயிலுக்குமே போகிறதுக்கு பிடிக்கும். மெயினாக பெருமாள் கோயில் எல்லாமே பிடிக்கும். எனக்கு வந்து கூட்டம் இல்லாத கோயில் தான் பிடிக்கும். எனக்கு திருப்பதினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கூட்டத்தை நினச்சாலே பயமாக அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். அது வடபழனி கோயில் அடிக்கடி போவோம், முருகர் கோயிலுக்கு. அந்த கிருத்திகை அந்த மாதிரி சமயத்தெல்லாம் போக மாட்டேன் நான், ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி சிறுவாபுரி முருகன் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில், அது நிறைய பேர் போயிட்டு வராங்க. எல்லா கோயிலுமே போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி கோயில்கள். ஆமாம், சிறுவாபுரி முருகன் கோயில் வந்து பவர்ஃபுல் கோயில். அது எங்கே இருக்குன்னா கும்மிடிப்பூண்டி மீஞ்சூர் இந்த பக்கம் ரெட்டில்ஸ் தாண்டி கும்மிடிப்பூண்ட வழியில் இருக்கேன். பயங்கரமான சக்தி வாய்ந்த கோயில். அது ஒரு 15 வருஷமும் முன்னாடி நான் போயிருந்தேன். அப்போ கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. இப்போ கூட்டம்னா கூட்டம். போன தடவை போய் பார்க்காமே வந்துட்டோம், சாமி பார்க்க முடியல. மெயின் ரோட்லேயே, அதாவது போக முடியல, வந்து போகணும் திருப்பியும். அதாவது ஹைவேஸ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஹைவேஸ்லேயே காரு பைக் எல்லாம் நிறுத்திட்டாங்க, உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க. சுற்றி வந்தால் போக முடியல. கடைசியில் அங்கேருந்து நம்ம கோயில்னா மாங்காடா இல்லை, பெரியபாளையம் கோயில் போயிட்டு அங்கே சாமி பார்த்துட்டு வந்தோம். அது திருப்தியாக இருந்துச்சு. அம்மன் கோயில் பிடிக்குமா பெருமாள் கோயில் பிடிக்குமான்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லா கோயிலும் பிடிக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். கோயிலெல்லாம் நல்ல கோயில் தான். கோயில் உள்ளே இருக்கிறவங்க தான் இடம் விட பிடிச்சோம். சில பேர் இருக்காங்க போகிறது சாமி கும்பிட தானே போகிறோம், போயிட்டு சாமி கும்பிட்டு வர வேண்டியது. நான் எங்கே போனால் ஏதாவது சண்டை ஆகிடும். எங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு சண்டை வச்சுன்னு வந்துடுவேன். ஒன்று கவுண்டரில் போடுவேன், இல்லை ஆளுங்கிட்ட போடுவேன், நவுந்து போக சொல்லி எதனா ஒரு சண்டை போடுறதுக்குன்னே போவார்னு நினைக்கிறேன். சண்டை போட்டேன்னா எனக்கு வந்து சாமி வந்து கும்பிடுறது மனசு வரும். அவன் என்னன்னா இந்த மாதிரி பேசிட்டான்னு சொல்லிட்டு அவங்கள தான் கோவம் வரும் நம்மளுக்கு. மேக்ஸிமம் இப்போல்லாம் வயசாக வேலை அடக்கிட்டேன் நான். எனக்கு வராத கோவமா, நிறைய பேர் சொன்னேன் சுரேஷ் பாபுன்னு கோவம் வராதுன்னு சொல்லிட்டு. எல்லோரும் உங்களை மாதிரி நம்மள எல்லோரும் மாதிரி தான் கோவம் வரும். வயசாக கோவத்தை அடக்கியே ஆகணும். இல்லைக்கா, நம்மளுக்கு அதெல்லாமே வந்து அந்த பக்குவம் வந்துடும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக அதெல்லாமே கம்மியாகி நம்மளுக்கு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ப்ளஸ் நம்மளுக்கு அந்த பக்குவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது வந்து நாம் ஒரு 51 வேலை சிறப்பெல்லாம் பயங்கர கோவப்பட்டிருந்தேன் நான். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எதனா ஒரு சின்ன கோவம் வந்துடும். அப்புறம் கோவப்பட்டு என்ன அப்படி டென்ஷன் ஆகும், பிபி வரும். அதெல்லாம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ தான் இந்த வயசாக எல்லாம் ஆடி அடங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ 55 வயசு ஆகிடுச்சு. 1970 நான் பிறந்தேங்க. நீங்கள் கணக்கு போட்டுங்க, 55 56. அது எந்த மந்த்து பிறந்தமோ அதை பொறுத்து தான். 12/7/1970. அப்போ நான் 7 முடிஞ்சிச்சு, 55 முடிஞ்சிச்சு. 55 முடிஞ்சு 56 வயசு, 56, 57, 58, 60 வயசு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அந்த முதுமையை எட்டிட்டோன்னே 50 ஆனால் முதுமையை எட்டியாச்சு எல்லாமே இல்லையா. பேரனை பார்த்தாச்சு, அதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன், என்ன பேசுன்னு தெரியுமா, ஏதோ ஒன்று பேசின்னு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொன்று சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஒய்ஃப் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், ரசத்தூள், இட்லி பொடி, இட்லி மிளகாய் பொடி, கொள்ளு இட்லி பொடி, ரசப்பொடி, கொள்ளு இட்லி பொடி, அப்புறம் வேறு என்ன, புளியோதரை பொடி, பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கை இலை பொடி, பூண்டு இட்லி பொடி. இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணுறது வந்து பூண்டு இட்லி பொடி. வேறு லெவல் சூப்பராக இருக்குது. பூண்டு இட்லி பொடி நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணேன், கொஞ்சம் சாப்பாடில் போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸில் கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேன். அதுவும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேணுன்றவங்க உடனே கனெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த என்ன விலை எழுத சொல்கிறேன். அதே மாதிரி வந்து 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ பாக்கெட் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நாங்கள் அனுப்பி வைக்கப்படும். அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் நாங்கள். ஓகேங்களா, அப்புறம் நீங்கள் ஜிபே பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன புதுசாக பண்ண போகிறேன், இதே நல்லா சமாளிக்க முடியல. வேறு நான் இப்போ கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் லிஸ்ட்டில். அப்படியே இப்போதைக்கு பூண்டு இட்லி பொடி நல்லா இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பூண்டு இட்லி பொடி. இன்றைக்கி காலையில், நேற்று நைட்டு இவங்க வந்து குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள் அரைச்சி வறுத்து வச்சுருந்தாங்க. காலையில் போய் மிஷினில் கொடுத்து எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து குழம்பு தூளும் சாம்பார் தூளும் ரெடியாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து கேட்டப்பறம் தான் பண்ணி தருவாங்க. இட்லி பொடியெல்லாம் கேட்டப்பறம் தான் பண்ண முடியும் இல்லையா. நம்பர் சொல்ல பார்க்கலாம். 8056859681. அவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் சொல்லக்கூடாது. 805685
9681. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தரப்படும், உடனே அனுப்பி வைக்கப்படும். தேங்க்யூ. நமக்கு நாம தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கணும், நம்ம யாரும் போய் கெஞ்ச தேவையில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் சொந்தமாக யூடியூபோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு போடுங்க வீடியோ, அது மூலமாக சேல்ஸ் ஆகும். எல்லாம் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ எல்லாரும். ஆமாம் ஆமாம். இப்போ இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கள் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தாங்க, சரி வேலை விட்டு நின்ட்டாங்க, வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது சொல்லுங்க ஃபீல். பார்த்தீங்களா, இவரே சொல்கிறார் பாருங்க, வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு. சும்மா இருக்கக்கூடாது, வீட்டு வேலைலாம் செய்கிறவங்க இவங்க தான். இருந்தாலும் வீட்டு வேலை செஞ்சுட்டு சும்மா இருக்க டைமில் சும்மா எங்கே இருக்குது, பொழுதண்ணி வேலை தான் இருக்குல்ல, அந்த வெட்டினமாக ஃபார் எக்ஸாம்பிள் நைட் இங்கே இந்த மிளகாத்தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் எப்போ பண்ணுறாங்க தெரியுங்களா, நைட்டு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணி 3 மணி தான் முடிக்கிறாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு. தூங்குற டைம் அதுதான். அந்த டைமில் மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இல்லை, நம்ம வீட்டில் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் நம்ம அது குழந்தை இருக்குது, இங்கே தூங்குவான் இல்லையா, அதுக்கோசரம் குழந்தெல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு மேலே போனப்புறம் நான் கூட கிடையாது, நான் உள்ளே போய் மூட்டுருவேன் கதவை, இவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, எங்கள் மருமம் வந்து ப்ரௌனி குயின், இவங்க வந்து மசாலா குயின். கரெக்டாக அவங்களும் ப்ரௌனிஸ் எல்லாம் பண்ணாங்க, ப்ரௌனிஸு கப் கேக்கு, அப்புறம் வந்து பர்த்டே கேக்கெல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், அதுவும் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் வேணா கேளுங்க, கண்டிப்பாக அந்த நம்பருக்கு வந்து நான் தரேன். இந்த நம்பரில் எல்லாமே அவைலபிள். நீங்கள் அட்ரஸ் மட்டும் தந்தால் போதும், மறுநாளும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பை.